வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். பக்கோடா, இவர் உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கு. மனசு முழுக்க அந்த வீட்டை சுத்தி தான் இருக்கு. அம்மா, அப்பா, அண்ணா, அக்கான்னு இவங்க தான் வேலோட மனசு முழுக்க இருக்காங்க. வேலு, உங்களுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. எல்லாமே கொஞ்ச நாள்ல சரியாயிடும். பழைய மாதிரி நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமா ஒரே வீட்டுல தான் இருக்க போறோம். சரி சரி, எல்லாரும் கிளம்புங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இருப்பக்கோடா, போய் ரெடி ஆயிட்டு வந்துடும். அக்கா, நீங்க அத்தையும் மாமாவையும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துருங்களேன். வேலு வச்ச மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். என்ன சொல்றீங்க? அட என்ன பண்ணி, எதுக்கு தேவையில்லாம வேலு உசு பேத்தி விட்டுட்டு இருக்க? அங்க போறதுக்கு போகாமே இருக்கலாம். திறன எப்ப எப்படி மாறுவார்னு யாருக்குமே தெரியாது. கல்யாணம் ஆனதுமா அவங்க சாபத்துல வாழ்த்துனாங்கன்னா நல்லாவா இருக்கும்? வேலு, உன் மனசு கஷ்டப்பட வேண்டாம். பேசாம நம்ம கோயிலுக்கே போயிட்டு வந்துடலாம். இல்ல பக்கோடா, வேலுவும் அத்தை, மாமா, மகானின் நினைப்பாவே இருக்காரு. எவ்வளவுதான் நம்ம மேல அவங்களுக்கு மனஸ்தாபம் இருந்தாலும் இன்னைக்கு எங்க வாழ்க்கையோட முக்கியமான நாள். இப்படி ஒரு நாள்ல நிச்சயம் நாங்க நல்லா இருக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. எங்க மனசை நோக்கடிக்கிற மாதிரி அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதனால கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நானும் வேலுவும் மட்டும் அங்க போய் அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரோம். அவங்க என்ன வாழ்த்திட்டு தான் அனுப்புவாங்க. நாம நம்புவோமே. சரிம்மா, நீ நம்பிக்கையோட சொல்ற, பாத்துக்கங்க. சரி, நீங்க போய் ரெடியாங்க, போங்க. செல்வி, நீங்களும் போங்க, ரெடியாங்க. சரியா? கடவுளே, இவ்வளவு சந்தோஷமா வர இவரோட மனசு அங்க போய் காயப்படாத அளவுக்கு எல்லாம் நடக்கணும். என்னங்க, போங்க. தேவையில்லாதவங்களை பத்தி நமக்கு என்ன பேச்சு? விடு. ஏன் மாப்பிள்ள இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? ஏன் அவங்க என்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டதெல்லாம் செஞ்சிடவா போறாங்க? அவங்களே உங்க கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க வெளியில வந்து பாருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு பெருசா ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். அத்தை, எனக்கு அப்பா, அம்மா, அக்காவோட ஆசீர்வாதமும் அன்பும் தான் முக்கியம். அது என்னைக்கும் அவங்க எனக்கு கொடுக்காம இருந்தது இல்ல, இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்குமே அது குறையாது. காசு பணத்தை விட எனக்கு அதுதான் வசந்தது. இனிமே அப்படியெல்லாம் பேசாதீங்க. என்னங்க, அம்மா அப்படி சொல்ல வரலங்க. வெளியில உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். அதுதான் அம்மா அப்படி சொல்ல தெரியாம சொல்லிட்டாங்க. சர்ப்ரைஸா? என்ன கீர்த்தி? நீங்க வெளியில வந்துதான் பாருங்களேன். என்ன? வாங்க, வாமா. அட வாங்க. ஏய், என்ன பண்ற? கண்ணெல்லாம் ஏன் போத்துற? வாங்க, சர்ப்ரைஸ்ன்னு சொல்றேன்ல, வாங்க. போன வருஷம் வேலுவும் செல்வி இங்க இருந்தாங்க. வீடே எவ்வளவு கலகலப்பா இருந்துச்சு. இன்னைக்கு வீடே இப்படி விரிச்சடி கிடக்க பாரு. எப்பதான் நமக்கு விடிவு காலம் பிறக்க போதோ தெரியல. கற்பகம், நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் அந்த ஆண்டவனா பார்த்து நல்லபடியா எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பான். கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும் மாமா, கவலைப்படாதீங்க. விடுங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். சரி, கீர்த்தி ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாலே, வெளியில போய் பாப்போம், வாங்க. வாங்க.